நண்பர்களை பார்த்து, முக்கியமாக காவல்துறையில இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து நீங்க டைரக்டா அட்டாக் பண்றீங்க. சவுக்கு சங்கர்லாம் ஒரு ஆளே கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் நொட்டாங்கில தட்டிட்டு போற பீஸ் தான். தொடர்ந்து அதை செய்யறாரு. சவுக்கு சங்கரை பொறுத்தவரை தொடர்ந்து பெண்களை இழிவாக பேசிக்கொண்டார். ஏதோ வன்முறை உங்க வீட்டுல சகோதரி இருந்தா அவளை பத்தி அவர் இப்படி பேசினா நீங்க அப்படியே பாத்துட்டு இருப்பீங்களா? பைல்வான் ரங்கநாதன் வந்து ஒரு கட்டஞ்செடுத்த சில்ற அந்த ஆளை ஒரு ஆளே கிடையாது. ஆனா அவங்க திரைத்துறையை சேர்ந்தவங்களும் பயங்கரமா அடிச்சிருக்கிறாங்க. அதனால சில்றன்னு ஊருக்கு தெரியும். போராடுவோம் 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 சவுக்கு சங்கரை தண்டிக்கும் வரை போராடுவோம். சவுக்கு சங்கரை விட மாட்டோம். சவுக்கு சங்கரை விட மாட்டோம். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். பெண் காவலர்களை இழிவாக பேசிய யூடியூபர் சவுக்கு சங்கரை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்துல தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. வாங்க இதுல கலந்துக்கிட்டவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இதற்காக சவுக்கு சங்கர் மட்டும்தான் பெண்களை குறித்து பேசுறாரா, மற்றவர்களும் சமூகத்துல நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஏன் அவர்கள் வந்து சொல்றோம் இல்லங்க, ஆதி காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பெண்களை வந்து போக பொருளாதான் பாக்குறாங்க. மண் பெண் பொன் பொருள் அப்படிங்கிற மாதிரியானதான் ஒரு குறிக்கோள் இருக்கு. ஆனா இன்னைக்கு கலியுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க நாங்க விண்வெளியை எட்டி பார்க்கிறோம். பெண்கள், நீங்கள் அரசியல் ரீதியாக பெண்களை காழ்ப்புணர்ச்சியோட பேசுகிறீங்க. நீங்க பல தருணத்துல பெண்களை தாழ்த்தி பேசுறீங்க. ஆனா நம்மளுக்கெல்லாம் ஒரு ப்ரொடெக்ஷனா ஒரு ப்ரொடெக்டரா இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களை பார்த்து, முக்கியமாக காவல்துறையில இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து நீங்க டைரக்டா அட்டாக் பண்றீங்க. ஒரு பெண்ணை பத்தி சொல்லல, நீங்க 2 பெண்ணை பத்தி சொல்லல, பர்டிகுலரா பேரை குறித்து சொல்லல. நீங்க என்ன சொல்கிறீர்கள்? பெண் காவலாளிகள் அவங்களுடைய சீனியர் ஆஃபீஸர்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அவங்க வந்து இந்த பதவிக்கு வராங்கன்றீங்க. அப்படி பெண் காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் படிச்சுட்டு கஷ்டப்பட்டு கவர்மெண்டோட எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிட்டு இந்த லெவல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அத்தனை பெண்களையும் நீங்கள் கொச்சைப்படுத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் தமிழக மகளிர் காங்கிரஸ் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காதுங்க. இதுக்காக நாங்களே செருப்பு அடிப்போம், நீங்க வந்து வெளியில விட்டுறக்கூடாது அப்படின்ற சொல்றது இருக்கு இல்லையா? அப்ப அது வன்முறை தூண்டுற மாதிரி இல்லையா? ஏதோ வன்முறை உங்க வீட்டுல சகோதரி இருந்தா அவளை பத்தி அவர் இப்படி பேசினா நீங்க அப்படியே பாத்துட்டு இருப்பீங்களா சார்? நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டு தங்கச்சியை பார்த்து சவுக்கு சங்கர் அப்படி பேசினா அவங்க எப்படி பில்கிஸ் பானு வெளியில வரும்போது ஆரத்தி எடுத்து லட்டு ஊத்தி வரவேற்றாங்க, அது மாதிரி நீங்க வரவேற்பீங்களா? அப்ப நாங்க மட்டும் பார்த்துட்டு இருக்கணுமா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? அனைவருக்கும் நியாயம் என்பது பொதுவானது. பெண்கள் என்பவர்கள் நாங்க வெளியில வந்து வேலை செய்யறோம் அப்படின்னா எங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக நாங்க வெளியில வந்து செய்யறோம். உங்களை மாதிரி சகோதரர்களை எங்க வீட்டுல இருக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைகளை காப்பதற்காக நாங்க வேலை செய்யறோம். அதுக்காக நீ என்ன வேணாலும் பேசிடுவியா? அப்படி பேசுறவனை விட்டுற முடியுமா? அவன் அப்படி பேசினா நாங்கள் அப்படிதான் பேசுவோம். அதனால வந்து இப்போ பெண்களை குறித்து இழிவாக பேசியதாக கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் வந்து இது திமுகவினுடைய அரசியல் கைது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அதை எப்படி பார்க்கீங்க? சவுக்கு சங்கர் பெண்களை பத்தி நீ இழிவா பேசு, நாங்க வந்து உங்களை ஆளை வச்சு கைது செய்ய போறோம் டிஎம்கேல இருந்து சொல்லுச்சா? நாங்க சொன்னோமா? இல்ல நாங்க அவளுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தோமா? நீ போயிட்டு சவுக்கு சங்கர் இன்னைக்கு டுடே இந்த டேட்ல யூடியூபர் நீ வந்து மைக் எடுத்து காவல்துறையை சார்ந்த பெண்கள்லாம் நீங்க உங்க மேலதிகாரி கிட்ட படுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேச சொன்னோமா? சொல்லல. தென் அப்புறம் இது என்ன கான்ஸ்பிரசி? அவன் பேசுறான், நாங்க கண்டிக்கிறோம், அவ்வளவுதான். இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து இந்த போராட்டத்தை நடத்துறாங்க. ஹசீனா வந்து பொறுப்பேற்று இங்க மகளிர் அமைப்பினுடைய தலைவராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்யணும் அப்படின்றாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள இனிமேல் யாரும் பெண்களை ஒரு பாலியலா சீண்டுவது, குறை சொல்லுவது, அவங்கள வந்து அவமானப்படுத்துவது, கட்டம் கட்டுவது, ஒரு கருத்தை தீர்மானிப்பது, இதெல்லாம் செய்யக்கூடாது என்கிற நோக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. சவுக்கு சங்கர்லாம் ஒரு ஆளே கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் நொட்டாங்கில தட்டிட்டு போற பீஸ் தான். ஆனா என்ன அப்படின்னா, இதே போல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அங்கங்க இருக்கிற அல்ல கைங்க பூரா சவுக்கு சங்கர் போல வந்துடக்கூடாது, இன்னைக்கு அடிக்கிற அடியில எல்லாம் சரியா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் தான் அதை காங்கிரஸ் பேரியக்கம் மிகப்பெரிய அளவுல ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு. நீங்க சொன்னது போல பல அல்லக்கைன்னு சொல்றீங்க இல்லையா? பல நபர்கள் சமூக வலைதளங்கள்ல அவதூறுகள் பரப்புறாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் மட்டும் ஏன் இவ்வளவு தீவிரமாக பேசப்படுகிறார்ன்ற ஒரு காரணம் இருக்கு. இல்ல, சவுக்கு சங்கருக்கு பின்னாடி அவர் உண்மையை சொல்றத நம்புற ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல. நீங்க எல்லாமே உண்மை என்று எடுத்துக்கிற மாட்டாங்க. அவங்க கட்சிக்காரங்க பேசுறத அங்கீகரிப்பாங்க. ஆனா சவுக்கு சங்கரை பொதுவான ஆட்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, பொதுவான ஆட்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்கல்ல. அப்படி பொதுவான ஆட்கள் நம்புறாங்க அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சர். இவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை உண்மைன்னு நம்ப கூடும்ல.
இப்ப லட்சத்துல 2 பேர் 10 பேர் கூட இந்த வார்த்தையை நம்பிக்கிட்டு பொம்பளை பிள்ளைகளை பார்க்க ஆரம்பிச்சா அது ஒரு பெரிய சமூக பின்னடைவை உண்டாக்கும் இல்லையா? அதனால அதை தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. தொடர்ந்து அதை செய்யறாரு சவுக்கு சங்கரை பொறுத்தவரை. தொடர்ந்து பெண்களை இழிவாக பேசிக் கொண்டிருக்காரு. இன்னைக்கு கூட சந்தியா ராஜகோபாலன் சொல்லிட்டு முன்னாள் சன் டிவில நியூஸ் ரீடர், ஏற்கனவே மகாலட்சுமி பேசியிருக்கிறாங்க. So, ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்காத ஒரு பெரிய பத்திரிகையாளர் கூட்டம் இருக்கு. பத்திரிகையாளர்கள், வேலைக்கு போகிற உழைக்கிற பெண்கள், அது கோர்ட்ல இருந்தாலும் சரி, காவல்துறையா இருந்தாலும் சரி, எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, உழைக்கிற பெண்கள் மேல போய் தான், இன்னொரு ஆளு கூட போய் தான் வந்து உயர் பதவி போறாங்கன்ற கான்செப்டை தொடர்ந்து அவர் பேசிட்டு வர்றாரு. இதை ஒரு இடத்துல நம்ம முற்றுப்புள்ளி செஞ்சே ஆகணும். தொடர்ந்து இப்படி வேற யாராவது பேசினாங்களும் வாயில அடிப்போம். இப்ப அவர் சிக்கியிருக்காரு. இல்ல நாமளே செருப்பால் அடிக்கணும், நீங்க வெளியில விட்டீங்க நாங்க செருப்பால் அடிப்போம் அப்படின்னு சொல்றது நாமளே வன்முறையை தூண்டுற மாதிரி இல்லையா? இல்ல அதெல்லாம் அவசியமே இல்ல. செருப்பால் அடிக்கிறதோ அல்லது நாங்களே கொலை பண்ணிடுவோம், நாங்களே அடிச்சிருவோம், நாங்களே மிச்சிருவோம், அதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனால் இவர்களை சட்டத்தின் முன்னால கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும். சட்ட நடவடிக்கை எடுக்கணும். நம்ம அடிக்கிறதுனா நேத்தே அடிச்சு போட்டுருக்கலாமே, முந்தா நாளே முடிச்சு விட்டுருக்கலாமே. இதுக்கெல்லாம் அவ்வளவு கிடையாது. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாயை அடிக்க கூடாது. நாய் அடிச்சா அது அங்கனையே நின்றுட்டு அங்கனையே கழிஞ்சுக்கிட்டு அங்கனையே ஒண்ணுக்கு போயிட்டு அங்கனையே கிடக்கும். அப்புறம் அதை பூரா நம்ம தான் வலிச்சிடணும். அந்த வேலையை நம்ம பண்ணக்கூடாது. நம்மளுடைய நோக்கம் வந்து நாய்களை அடிக்கிறது இல்லை. ஒண்ணு திருத்தணும், இல்லைன்னா உள்ள போட்டு சட்ட ரீதியா திருத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அவ்வளவுதான். அதுதான் சரியான பார்வையாவும் இருக்கும். இல்லைன்னா நம்ம அடிச்சோம்னா அவன் நியாயஸ்தானம் ஆயிடுவான். அவன் கூட சப்போர்ட் பண்றவங்க பாருங்கள், ஐயோ சவுக்கு சங்கருக்கு நேர்ந்ததை பாருங்கள் அப்படின்னு உருட்டிட்டு இருப்பானுங்க. அதுக்கெல்லாம் வழியே விடக்கூடாது. இதுங்களெல்லாம் அடிக்க கூடாது. அடிச்சு நமக்கு பிடிச்சிட்டு போய் போலீஸ்ட கொடுத்துடணும். உள்ள போடுயா, சட்ட ரீதியா எவ்வளவு தண்டனை கொடுக்கணும், எவ்வளவு முகத்திரையை கிழிக்க முடியுமோ அந்த முகத்திரையை கிழிக்கணும். அப்பதான் நாளைக்கு வேற ஒருத்தன் அதை பேச மாட்டான். இன்னைக்கு அடிச்சோம்னா நாளைக்கு இந்த முதுகுல அடிங்கன்னு கைப்புள்ள மாதிரி வந்து இது பண்ணிட்டு போவான்ல, இந்த பக்கம் அடிங்கன்ட்டு. அதுக்கெல்லாம் பைல்வான் ரங்கநாதன் மாதிரி ஆட்களை வந்து நட்சத்திர பிரபலங்களை வந்து அவதூறு பேசுறது, பெண்களை குறித்து அவதூறு பேசுறது, பல கதைகள் சொல்றது, இதெல்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? பைல்வான் ரங்கநாதன் வந்து ஒரு கட்டஞ்செடுத்த சில்ற அந்த ஆளை ஒரு ஆளே கிடையாது. ஆனா அவங்க திரைத்துறையை சேர்ந்தவங்களும் பயங்கரமா அடிச்சிருக்கிறாங்க. அதனால சில்றன்னு ஊருக்கு தெரியும். ஒரு மாதிரி அலையிறாரு. அதனால அடையாளம் தெரியும் மக்களுக்கு. ஸோ புறக்கணிப்பாங்க. அதனால பேசுறதுல பாதி பொய் இருக்குன்றது தெரியும் மக்களுக்கு, அதை புறக்கணிப்பாங்க. ஆனா இது அப்படி இல்லை. அதனால நல்லவன் வேஷம் கட்டுறான், நான் நடுநிலைவாதி வேஷம் கட்டுறான், காசுக்கு ஆசைப்படாதவன் வேஷம் கட்டுறான். அப்படி வேஷம் கட்டி நிற்கும் போது மக்கள்ல கொஞ்சம் பேரு அதை நம்புவாங்க. இன்னைக்கே கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றேன் வந்து எதுக்குன்னா, அப்புறம் உட்காந்து நான் பேசின பிறகு சரி தோழர் அப்படின்றான். அப்போ எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம், எந்த இடத்துல நம்ம டிஃபர் ஆகுறோம்னு. அதுதான் பைல்வான் ரங்கநாதன் ஒரு சல்லித்தனம் பண்ணக்கூடிய ஊருக்கே தெரிஞ்ச ஒரு ஆளு. இந்த ஆளு நல்லவே வேஷம் போட்டிருக்க சல்லிப்பையன். இது ரெண்டையும் பிரிச்சு சொல்ல வேண்டி இருக்கு. அதுதான். நன்றி. நன்றி.